ஒரு பொண்ணு ஹராஸ்மெண்ட் செய்யப்பட்டா அதுக்கு அந்த பொண்ணு தான் காரணமா? இந்த சமுதாயத்துல ஒரு ஹராஸ்மெண்ட் செய்யப்பட்ட ஒரு பொண்ணை இந்த சமுதாயம் எப்படிலாம் பார்க்குது, எப்படிலாம் ட்ரீட் பண்ணுது, இதனால அந்த பொண்ணுக்கு வர விளைவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத மையப்படுத்தி இந்த பிடி சார் படத்தை எடுத்திருக்காங்க. எஸ், இதுக்கு முன்னாடி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா படத்தை இயக்கிய இயக்குனரான கார்த்திக் வேணுகோபாலனுடைய டைரக்ஷன்ல ஹிப்ஹாப் தமிழா, காஷ்மீரா, அனைகா, பாண்டியராஜன், தியாகராஜன், இளவரசு, தேவதர்ஷினி, பிரபு போன்ற பலர் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் பிடி சார். இந்த 2 மணி நேரம் 9 நிமிஷமான பிடி பீரியட் எப்படி இருந்தது, நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுச்சா, இல்ல என்னடா இது பிடி பீரியட் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சா போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிடி சாரா வர ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவருடைய எதிர் வீட்டில் இருக்க பொண்ணுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது. இவங்க வீட்டில் எவ்வளோ சொல்றாங்க, போகாத, அந்த பிரச்சனைக்குள்ள போகாத அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தாண்டி இவர் எப்படி இந்த பிரச்சனைக்குள்ள போறாரு, அந்த பொண்ணுக்கு இவர் நீதி வாங்கி தந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனர். இதுக்கு முன்னாடி இதே டெம்ப்ளேட்ல எவ்வளவோ படம் வந்திருந்தாலும் இந்த சமுதாயத்துல இன்னும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத ஒன்ஸ் அகைன் ஞாபகப்படுத்துற மாதிரியும் இந்த படம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இந்த ட்ரெஸ் போட்டதால தான்ப்பா பிரச்சனை, இந்த பொண்ணு இந்த டைமுக்கு வெளியே போறாள அதனாலதான் பிரச்சனை அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் சொல்லாம, பேரண்ட்ஸா ஒரு பொண்ணு ஹராஸ்மெண்ட் செய்யப்பட்டா என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. படத்தோடைய ஆரம்பத்துல கதை என்னடா மாறி நார்மலா போகுதே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் போக போக அப்படியே டோட்டலா மாத்திட்டாங்க. எப்பவுமே ஹிப்ஹாப் ஆதி அவருடைய படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நட்பே துணையில பார்த்தீங்கன்னா இவர் நான் ஸ்டேட் பிளேயர்ல தேட்டேன், நேஷனல் பிளேயர்லையும் தேடிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், இவர் இன்டர்நேஷனல் பிளேயர்ல இருக்காரு, அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் வரும், அது ஒரு பயங்கர கூஸ்பம்ஸ் மூமெண்டா வந்து அந்த படத்துல இருந்துச்சு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனா இருக்கட்டும், அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், இது எல்லாமே முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா கிளைமேக்ஸ்ல வர அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், இது ஒரு பயங்கர கூஸ்பம்ஸ் மூமெண்டாவே மாறுச்சுன்னு தான் சொல்லணுமே. ஹிப்ஹாப் ஆதி சமூகத்துக்கு ஒரு கருத்துள்ள படத்தை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அந்த வகையில் இந்த படம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சமூக கருத்தை டெலிவரி பண்ணுதுன்னு தான் சொல்லணுமே. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர டைலாக்ஸ், ஒரு சீன்லாம் வரும், ஒரு சின்ன பையன் வந்து ஹிப்ஹாப் ஆதி வந்து ஒரு குட்டி பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரன் மேலே கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஆதி போய்ட்டு அந்த ஆட்டோக்காரனை பொழக்கும்போது ஒரு சின்ன பையன் இருப்பான், அந்த சின்ன பையன் அவங்க அம்மா வந்து மூஞ்ச திருப்பும் போது பக்கத்தில் இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி மூஞ்ச திருப்பாதீங்க, இது வந்து நாளைக்கு இவன் ஆதி மாரி வரலனாலும் அந்த ஆட்டோக்கார மாதிரி இவன் வந்துடக்கூடாது, இவன் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் ரொம்ப இந்த படத்துல அருமையாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் இந்த படத்துல இருந்தது ஒரு அடிஷனல் பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துல காமெடின்னு பெருசா கொண்டு வராம அங்கங்க வச்ச காமெடிஸ் ஒர்க் அவுட்டும் ஆச்சு, சில இடத்துல செல்ஃபே எடுக்காத காமெடிகளும் இருந்துச்சு. முக்கியமா இந்த படம் மியூசிக் டைரக்டரா ஹிப்ஹாப் தமிழா அவர்களுக்கு 25வது படம், ரொம்ப ஸ்பெஷலா வந்து அவர் இதை பார்த்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய மியூசிக் ஓவராலா பார்க்கும்போது ஒரு நல்ல சூப்பராகவே கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக சொல்ல மாதிரி அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த பிஜிஎம்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு, நிறைய இடத்துல வந்து ரொம்ப கிறிஸ்பாவே கொடுத்துருந்தாரு. இன்னும் கிளைமேக்ஸ்ல இன்னும் மியூசிக் வந்து இன்னும் சூப்பரா கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா வந்து இந்த படம் அவருடைய கெரியர்ல ஒரு ட்ரேட்மார்க்கான ஒரு படமா தான் அமையும்ட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம சினிமாட்டோகிராஃபி வைஸ் படத்துடைய ஆரம்பத்துல ரொம்ப கலர்ஃபுல்லா காமிச்சிருந்தாலும் பெருசா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அட் த சேம் டைம் எடிட்டிங்கும் அதே மாதிரி தான், நிறைய இடங்கள்ல நல்ல நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனா ஓவராலா பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி வைஸும் சரி, எடிட்டிங் வைஸும் சரி, பெருசா இந்த படத்துல எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. காஷ்மீரா முனிஷ்காந்துக்கு பெரிய அளவுல ஸ்கோப் இல்லை அப்படின்னாலும் அனைகாக்கு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய கதையை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த ஸ்டோரியுமே போகுது. ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய இந்த கோர்ட் சீன்லாம் பார்க்கும்போது நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், கோர்ட் அந்த கூண்டுக்கு வெளியே நின்று யாருன்னா பேசினாங்கன்னா கூண்டுக்குள்ளே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து கூண்டுக்கு வெளியே நின்று நிறைய பேர் பேசுகிறாங்க. இதை வந்து ஜட்ஜும் எதுவுமே கேட்காம அவங்களும் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் மாரி அங்கேருந்து ஏஞ்சி பேசுங்க அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களும் இந்த படத்தில் இருந்துச்சு. இதுவும் ஏன்னா இதெல்லாம் இப்போ நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோமே, இது இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. இந்த வாரத்தோடைய ஒரு நல்ல படமா இந்த பிடி சார் படம் அமைஞ்சிருக்கு. முக்கியமா ஹிப்ஹாப் தமிழா ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட். அது மட்டும் இல்லாம என்னடா ஹராஸ்மெண்ட் அப்படி இப்படின்றே கண்டிப்பா வந்து குடிப்பாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, ஹராஸ்மெண்ட்லாம் ரொம்ப டீப்பா காமிச்சிருப்பாங்களே அப்படி இப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப சூப்பரா படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாகவும், ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்லியா கூட போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாகவும் இது அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதுல வந்து ஒரு எமோஷன், ஒரு ஆக்ஷனு, ஒரு ஃபைட்டு, ஒரு லவ்,
இதெல்லாமே சேர்த்து வச்சு ஏன் இன்னுமே படம் எடுத்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இல்லாம ஒரே ஜானர்ல தொட்டிங்கன்னா அதுக்கு தேவையான கதை, அதுக்கு தேவை சாங்ஸ், தேவைன்னா சாங்ஸ் வைங்க, ஹீரோயின் தேவைன்னா ஹீரோயின் வைங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நிறைய படங்களையும் நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம். பெருசா வந்து ஹீரோயின் சாங்ஸ் எல்லாம் இல்லாம எடுத்து அப்படியே ஒரு படத்தை வந்து தான் நிறைய பேர் இப்ப மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே என்னடா கமர்ஷியலா வந்து ஒரு ஃபைட்டு இதெல்லாம் வச்சு தான் பார்க்கணும் அப்படின்ற மனநிலைக்கு தாண்டி இப்படி ஒரு மனநிலையும் வந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிடி சார் நீங்க பார்த்துட்டீங்கன்னா படம் எப்படி இருக்கு இல்ல அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.